வெல்கம் டு இன்சைட் அண்ட் நீங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் கவுண்ட் டிஃப். சரிங்களா? இது வந்து பேர்லயே தெரியும், கவுண்ட் டிஃப். அதாவது காம்பினேஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன். சரிங்களா? கவுண்ட் பிளஸ் இஃப் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் கவுண்ட் டிஃப். சரிங்களா? நமக்கு இஃப் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியும், ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் எடுப்போம். கவுண்ட்னா என்னன்னு தெரியும், கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுறது. ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி கவுண்ட் பண்றது தான் கவுண்டிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா? அதை எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, ஓகேங்க. இப்போ பாருங்க, இந்த டேட்டா செட்டை பாருங்க. ஹெல்த் அண்ட் பியூட்டி, எலக்ட்ரானிக்ஸ், லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? அதோட டோட்டல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நமக்கு என்னன்னா, இந்த லிஸ்ட் பாருங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு காமிச்சு தரேன். ஒரு கிட்டத்தட்ட 985 என்ட்ரிஸ் இருக்கு. சரியா? ஓகேவா? அப்போ இந்த 985 என்ட்ரிஸ்ல ஹெல்த் அண்ட் பியூட்டி எத்தனை தடவை இருக்கு, இப்படி நமக்கு ஒரு கவுண்ட் தேவை. அதாவது சரிங்களா, இப்போ நம்ம ஆர்டினரியா கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு கவுண்ட்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சை ஃபுல்லும் செலக்ட் பண்ணி கொடுத்தா அந்த ரேஞ்ச், அதாவது எவ்வளோ செலக்ட் பண்ணி எத்தனை செல்லை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அதனுடைய அவுட்புட் வரும். கவுண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூஸ் மட்டும் அவுட்புட் வரும். சரிங்களா? இப்போ நமக்கு என்னன்னா, இதுல வந்து ஏகப்பட்ட வேல்யூஸ், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. சரியா? இதுல நம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி மட்டும் தான் எனக்கு கவுண்ட் பண்ணணும். அதான் என்னுடைய கண்டிஷன். சரிங்களா? இந்த கண்டிஷனை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணி எடுக்கணும். எனக்கு என்ன கவுண்ட் பண்ணணும், ஹெல்த் அண்ட் பியூட்டி மட்டும் கவுண்ட் பண்ணி எடுக்கணும். அதுதான் என்னுடைய கண்டிஷனே. அப்ப கண்டிஷன் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் கவுண்ட் டிஃப் ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஹெல்த் அண்ட் பியூட்டி எவ்வளவு இருக்குன்னு எனக்கு கவுண்ட் பண்ணி கிடைக்கும். சரி, இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு கவுண்ட் டிஃப். சரிங்களா? என்ன இருக்கு, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க. கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் வித்தின் எ ரேஞ்ச் தட் மீட் த கிவன் கண்டிஷன். பாத்தீங்களா? ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல இருக்கிறத நமக்கு கவுண்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். சரியா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதனுடைய சின்டெக்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேஞ்ச், இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது. சரிங்களா? நமக்கு ரேஞ்ச் எது, ஹெல்த் அண்ட் பியூட்டி இல்லையா? ஓகே, செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. சரியா? லாக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணும்னா கமா கொடுங்க. அடுத்து நமக்கு என்ன கேக்குது, கிரைட்டீரியா வேற ஒண்ணும் இல்லை, கண்டிஷன். எது இருந்தா இந்த ரேஞ்சில எதை நான் கவுண்ட் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷன் நம்மள்ட்ட கேக்குது. சரிங்களா? நமக்கு எதை கவுண்ட் பண்ணணும், ஹெல்த் அண்ட் பியூட்டி. இப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி இருக்கிற ஒரு செல் ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான். இதை லாக் பண்ண வேண்டாம். டிராக் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் தேவை. சரியா? அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரேஞ்ச் நம்ம வந்து எதை கவுண்ட் பண்ணணும், எந்த ரேஞ்சில இருந்து நம்ம கவுண்ட் பண்ணி வேணுமோ அந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கிரைட்டீரியா என்ன கேக்குது, அந்த ரேஞ்சில் நான் எதை கவுண்ட் பண்ணணும் நமக்கு ஃபங்க்ஷன் கேக்குது. இப்போ நமக்கு ஹெல்த் அண்ட் பியூட்டியை நான் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுக்குறோம். சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தா ஹெல்த் அண்ட் பியூட்டி 149 டைம்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டுலாம். இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அசசரிஸ் 166, ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைல் 158, ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிராவல் 164, இப்படின்னு சொல்லி எல்லா ப்ராடக்ட்ஸோட வேல்யூஸ் வந்து. சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படலாம். சரியா? ஓகே, இந்த வீடியோவில் இருக்கிற டாபிக் நமக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி.